Daily. Taste the Daily. எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் தெய்வ திருமகன் இறந்து போனார். பெருமக்களே, இந்த நாட்டில் அதற்கு ஒரு இரங்கல், ஒரு வருத்தம் தெரிவிக்காத ஒரே தலைவர் பெரியார் அவர்கள் தான். எல்லா கட்சி கொடியும் அந்த தலைவனுக்கு மரியாதை செலுத்த அரைக்கம்பத்தில் பறந்த போது ஒரே வரி கொச்சி கொடிதான் அரைக்கம்பத்தில் பறக்கவில்லை. அது ஐயா பெரியார் அவர்களின் திராவிட கழக கொடிதான் என்பதை தமிழ் சமூக தம்பிதங்குகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் அவர் நமக்காக நின்றிருக்கிறார்? எந்த இடத்திலே? எவர் பெரியார்? எவர் பெரியார்? என் மீது சுமத்தப்பட்ட கைரேகை சட்டத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பெரியாரா, கிளர்ந்தெழுந்த கைரேகை சட்டத்தை தகர்த்தெறிந்த எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் எமினத்தின் பெரியாரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இதை சொல்கிறேன்? கொடுஞ்சட்டம் எங்கள் மீது திணிக்கப்பட்டு பட்டியலை அடைத்து வைக்கப்பட்டிருந்த இடம், அந்த இடத்தை எங்களுடைய தாத்தா இந்த மூக்கையா தேவர் இளைய சிறுமகன் 22 வயது இளைஞனை தன் காரிலே ஏற்றிக் கொண்டு செல்லுகிற போது, பாபா இங்குதான், இந்த இடத்திலேதான் நம்முடைய மக்களை, நம்மளுடைய கள்ளர் சமூக மக்களை இங்குதான் பட்டியல் அடைத்து வைத்தது போக வெள்ளைக்கல்லன் அடைத்து வைத்து கைரேகை வைக்க வைத்தான் என்று சொன்ன போது அந்த இளைஞன் சொன்னது, தேவரே நீங்கள் கவலைப்படாம இருங்கள், எந்த இடத்தில் வெள்ளைக்காரன் நம்மை மக்களை அடைத்து வைத்து கைரேகை வைக்க வைத்தானோ அதே இடத்திலே கல்லூரி கட்டி படிக்க வைத்து நம் மக்களை கையெழுத்து போடுகிற மக்களாக மாற்றுவோம் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று தன் சொந்த நிலத்திலே 5 ஏக்கரை வித்துவிட்டு 5 லட்சம் ரூபாயை கொண்டாந்து தாத்தா மூக்கையார் தேவர் கையிலே கொடுத்து, இன்றைக்கு எங்களுடைய தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் பேரிலே உசிலம்பட்டியிலே இருக்கிற கல்லூரி இவன் கொடுத்த காசிலே கட்டப்பட்டது என்பதை தமிழ் இளம் தம்பிதகையினர் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி ஆக போவது என்ன இருக்கிறது? இந்த பழனி பாபாவை போற்றாது தமிழ் மகன் எனக்கு இந்த சீமானுக்கு ஈமான் இருந்து பயன் என்னடா? பயன் என்ன? ஒரு கல்லூரி மட்டுமில்லை, என் உடன் பிறந்தார்களே, நான் பிறந்த கமுதியிலே அவன் கட்டியதுதான், திருநெல்வேலியிலே இவனும் என் தாத்தா முக்கையத்தாவரும் கட்டியதுதான். எத்தனை கல்லூரி கட்டி படிக்க வைத்த தாளாளன், அன்னைக்கு அவனுக்கு வயது 22. நம்புவீர்களா? நம்புவீர்களா? திரை அரங்குகளிலும் கேளிக்கை விடுதிகளிலும் டாஸ்மார்க் கடையிலும் கூடி நிற்கிற இளைஞர்களுக்கு முன்னத்தி ஏறாக சமூகத்தின் பின்னாடி நின்ற மகன் இந்த பழனி பாபா. எதற்காக இதை சொல்ல வேண்டியது இருக்கிறது? பெரியார் தான் படிக்க வைத்தார், பெரியார் தான் தட்டி போட்டு விட்டார், தடியார் தான் முடிவெட்டி விட்டார். அந்த முட்டாள்களுக்கு பிறந்த முட்டாள் கூட்டங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு, பெரியார் அல்லடா பெரியார், இவன் தானடா பெரியார், இவன் தானடா பெரியார், இவன் தான் பெரியார். கீழ் வெண்மணி படுகொலை அறியாதவர்கள் இங்க இருந்து என்ன புண்ணியம்? உழைக்கும் மக்கள், உழைக்கும் மக்கள் கூலி உயர்வு கேட்டதற்காக 42 பேரை கொலை செய்தவர் கோபால்சாமி நாயுடு. அவர் என்ன பண்ணாரு? தூக்கு குடிசைகளை எல்லாரையும் தள்ளி விட்டு ஒரு கூடைக்குள்ள ஜெத்தி வச்சு கொளுத்தி விட்டு போயிட்டாங்க குடிசைகளை. தான் சாக போறோம், கையில் இருந்த குழந்தையாவது புழைக்கட்டும் அந்த கோபாலகிருஷ்ணன் அந்த புள்ள இருந்த தாய் என்ன செய்யறா? வெளியில தூக்கி தன் மகனை வீசுறா. வெளியில வந்து விழுந்த குழந்தையை உள்ள தூக்கி போட்டு கொண்ட கொலகார பயல்கள். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நல்லா கவனிச்சுக்கணும். ஐயா பெரியார் அவர்கள் அவருடைய சாதிக்காரன் என்பதற்காக இந்த கோபாலசாமி நாயுடு அவருக்கு ஆதரவாக பேசி, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான் இந்த கலவரத்தை தூண்டான், இந்த நாடு நாசமா போகுது அவங்களாலதான் என்று அந்த சிக்கலை வேற பக்கம் திசை திருப்பி விட்டாரை ஒழிய அந்த படுபாதக செயலை கண்டிக்கவே இல்லை. தன்னுடைய சமூகம் சார்ந்தவன் என்பதற்காக அதன் மீது எந்த அழுத்தமும் கொடுக்காத ஐயா பெரியார் அவர்கள் நம்முடைய தாத்தா இமானுவேல் சேரன் கொலைக்கும் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. நடந்தது என்ன? ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறார்கள். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தர் நான் வரல, எனக்கு நிறைய வேலை இருக்கின்றாங்க.
இல்லையா நீங்க வந்து பேசினாதான் சரியா இருக்கு கூப்பிட்டு உட்கார வச்ச இடத்துல ராணுவத்திலிருந்து பணி செஞ்சு வந்திருந்த நம்முடைய இன்னொரு தாத்தா இமானுவேல் சேகரன் எந்திரிச்சு ஐயாவை 2-3 தடவை கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஒரு இளைஞன் எந்திரிச்சு தன்னை கேள்வி கேட்கிறாங்கிறதுல நான் இதான் வரமாட்டேன்னு சொன்னேன், சின்ன சின்ன பயிர்களெல்லாம் எந்திரிச்சு என்னை கேள்வி கேட்கிறான் பாரு அப்படின்னு கோவத்துல போக, நம்முடைய தாத்தாவை நம்முடைய ஐயாவை இப்படி கேள்வி கேட்டுவிட்டானேன்னு பக்கத்துல இருந்த அங்க இளைஞர்கள் கோபத்துல நம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரனை கொலை செஞ்சிடறாங்க. அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்ல, அது தெரியாம நடந்துருது. அதுல அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த ஐயா காமராஜர் அவர்கள், தாத்தா காமராஜர் அவர்கள் தயங்குறாங்க. திரும்ப திரும்ப முத்துராமலிங்க தேவன் கைது செய்யல, முத்துராமலிங்க தேவன் கைது செய்யல, முத்துராமலிங்க தேவன் கைது செய்யல என்று சொல்லி கைது செய்ய வைத்தவர் ஐயா பெரியார். ஆனால் அந்த கீழ்வன்மணி படுகொலையில் இங்கே கொல்லப்பட்ட நம் தாத்தாவும் தேவேந்திரர், அங்கே எரித்து கொல்லப்பட்ட 42 பேரும் உழைக்கும் அடித்தட்டு மக்கள், தேவேந்திரர்கள் மக்கள். அவர்களுக்கு அந்த படுகொலைக்கு எதிராக கொலையாளிக்கு ஆதரவான் என்ற பெரியார் இங்கே இந்த கொலையை நடவடிக்கை எடு என்றால் இதிலிருந்து தெரிகிறது அவர் எவ்வளவு பாரபட்சமாக ஒவ்வொரு செயலிலும் இயங்கி இருக்கிறார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.